இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். என்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு, என் விண்ணப்பத்துக்கு பதில் தரல, என்னுடைய வேண்டுதலுக்கு பதில் தரல, நெடுங்காலமாக நான் காத்திருக்கேன், என்னுடைய காரியங்களுக்கு பதில் வரவில்லை அப்படின்னு என்று சூழ்நிலை நிமித்தமாக ஏசப்பா மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் உங்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படி அவர் தந்த நம்பிக்கையை விலையேற பெற்றதாக காண்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறது வேதம். இன்றைக்கு நிச்சயமாக முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எந்த காரியங்களை குறித்து நம்பிக்கையற்றவர்களாக நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவர் மீது நீங்கள் வைத்த நம்பிக்கையை குலைத்து போடும்படியாய் வருகிற மோசமான சூழ்நிலைகளை கண்டு உடைந்து போகாதிருங்கள். என் வாழ்க்கை முடிந்து விட்டது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, என் விண்ணப்பத்துக்கு பதில் வரல, ஆண்டவர் என்னுடைய காரியங்களை மறந்துட்டாரு, எத்தனையோ விண்ணப்பங்கள் அவர் சமூகத்துல இருக்கிறது, ஆனா என் வாழ்க்கையில நன்மைகளை பார்க்கல, என் விண்ணப்பத்துக்கு பதில் வரல என்று வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. மோசமான சூழ்நிலைகளை கண்டு உடைந்து போகாதிருங்கள். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். யார் நம்மை கைவிட்டாலும், எந்த மனுஷன் உனக்கு கைவிட்டாலும், உன்னுடைய வேலை உன்னை விட்டு போனாலும், உன் வாழ்க்கையின் காரியங்கள் உங்களை விட்டு விலகி போனாலும், ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இம்மட்டும் நமக்கு உதவின எபினேசர் இனிமேலும் உதவி செய்வார் நம்முடைய வாழ்க்கையில். பிரியமானவர்களே, அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மோசமான சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர் உங்களை சூழ்நிலைகள் கைவிட்டாலும் ஏசப்பா ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஆனாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தால் கூட சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவர் நினைக்கிறார். அவர் நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நினைக்காத தேவன் அல்ல. மனிதர்கள் நம்மை நினைக்காமல் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது, சிறுமை உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் மறப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த உலகத்தில் முடிவு பரியந்தம் நம்மை எல்லாம் தீமைகளிலும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை போஷிக்கிற தேவன்,
நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு அற்புதம் மனிதர்கள் செய்ய முடியாது. உங்க சுய யோசனையில் நீங்கள் சாதிக்க முடியாது. உங்கள் முழங்கால் சாதிக்கும். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். நிச்சயமாக முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் அற்புதங்களை உங்களை வாழ்க்கையில செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உங்களை ஆதரிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கிரிய செய்யட்டும். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீர் மறவாத தேவன், மாறாத தேவனாய் இருந்து இன்றைக்கு எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க அப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்து முடிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக. சுகமும் ஆரோக்கியமும் தீர்க்காயுசும் ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கிரிய செய்வதாக ராஜா. ஆண்டவரே, ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, வேலையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா. என்னென்ன காரியத்துல அற்புதத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா ராஜா புலம்பலை ஆனந்த களிப்பாக நீர் மாற்றி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.